1000 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணியில மூழ்கடிச்ச ஒரு சிலை சித்தர்களோட வாக்குப்படியே திரும்ப கிடைச்சா எப்படி இருக்கும்? அந்த சிலையோட அதிர்வலைகளை இன்னைக்கும் ஒரு மலையில உணர முடியுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, தென்காசி பக்கத்துல மேற்கு தொடர்ச்சி மலையோட மடியில ஏகப்பட்ட ரகசியங்களை தனக்குள்ள புதைச்சுக்கிட்டு அமைதியா நிற்குது தோரணமலை. சித்தர்களோட மருத்துவ அறிவுக்கும் தபோசக்திக்கும் சாட்சியா இருக்கிற இந்த மலையோட மர்மங்களை தெரிஞ்சுக்க நீங்க தயாரா? வாங்க போகலாம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் கோயில் இல்ல, காலத்தால் மூடப்பட்ட ஒரு சரித்திரத்தோட நுழைவாயில். அகத்தியர் உட்பட 18 சித்தர்களும் தவம் செஞ்ச குகைகளும் அவங்களோட சக்தி வாய்ந்த அதிர்வலைகளும் இன்னைக்கும் காத்துல கலந்து இருக்கிறதா நம்பப்படுற ஒரு புண்ணிய பூமி இது. இந்த வீடியோல தண்ணீல மூழ்கி கிடைச்ச அந்த அபூர்வமான முருகன் சிலையோட கதையையும் சித்தர்கள் தவம் செஞ்ச குகையோட ஆழமான ரகசியங்களையும் நாம சேர்ந்து பார்க்க போறோம். இந்த பயணத்தோட இறுதியில தோரணமலை ஏன் சித்தர்களின் சரணாலயம்னு அழைக்கப்படுதுன்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. முதல்ல தோரணமலைன்னு இதுக்கு எப்படி பேர் வந்தது? தூரத்திலிருந்து பாக்குறப்போ இந்த மலை படுத்திருக்கிற ஒரு யானை மாதிரி தெரியறதால இதுக்கு வாரணமலைன்னு பேர் இருந்ததா சொல்றாங்க. காலப்போக்குல இந்த மலைக்கு 2 பக்கமும் தோரணம் கட்டின மாதிரி ராமா நதியும் ஜம்பு நதியும் ஓடுறதால இது தோரணமலைன்னு பேர் மாறுச்சு. இந்த மலையோட பெருமையே மாபெரும் தவசீலரான அகத்தியர் முனிவர்ல இருந்துதான் தொடங்குது. புராணங்களின்படி அகத்தியர் தென்பகுதிக்கு வந்தப்போ பொதிகை மலைக்கு அடுத்தபடியா அவர் தவம் செய்ய தேர்ந்தெடுத்த இடம் இந்த தோரணமலைதான்னு சொல்லப்படுது. ஆனா அவர் இங்க வெறும் தவம் மட்டும் செய்யல. உள்ளூர் கதைகளின்படி இது ஒரு மிகப்பெரிய சித்த மருத்துவ பல்கலைக்கழகமாவே செயல்பட்டு அகத்தியர் இங்க ஒரு பாடசாலையை உருவாக்கி தேரையர் சித்தர் மாதிரியான தனது சீடர்களுக்கு மருத்துவத்தையும் ஞானத்தையும் சொல்லிக் கொடுத்ததா நம்பப்படுது. இந்த இடத்தோட பழங்கால புகழை பறைசாற்றும் வகையில இதற்கு முறையான வரலாற்று சான்றுகள் இல்லை என்றாலும் சீனாவிலிருந்து கூட மாணவர்கள் இங்கு வந்து தமிழ் மருத்துவத்தை கற்றதாக சில கதைகள் சொல்லப்படுது. தோரணமலையோட சம்பந்தப்பட்ட ரொம்பவே ஆச்சரியமான கதை இங்க நடந்ததா நம்பப்படுற ஒரு மண்டையோட்டு அறுவை சிகிச்சை தான். தேரையர் சித்தரோட குருவான அகத்தியர் ஒரு சமயம் காசிவர்மனுங்கிற மன்னனோட தீராத தலைவலிய சரி செய்ய வராரு. மன்னனோட தலைக்குள்ள ஒரு தேரை இருக்கிறதையும் அது அவ மூளைய அரிச்சுக்கிட்டு இருக்கிறதையும் தனது ஞான திருஷ்டியில அகத்தியர் கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனா அறுவை சிகிச்சை செய்ய அகத்தியர் தயங்க அவரோட சீடர் தேரையர் அந்த சவாலை ஏத்துக்கிட்டாரு. ஒரு குறிப்பிட்ட இசையை எழுப்பி அதுக்கு மயங்கின தேரைய வெளிய வரவழைச்சு சந்தனகரணிங்கிற அபூர்வ மூலிகைய வச்சு மண்டையோட்ல ஏற்பட்ட ஓட்டைய மூடி மன்னனை குணப்படுத்தினதா அந்த கதை சொல்லுது. இது சித்த மருத்துவத்தின் ஒரு உச்சபட்ச சாதனையா உள்ளூர் மக்களால பெருமையா பேசப்படுது. ஆனா நாம ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கணும். இது ஒரு சுவாரஸ்யமான புராண கதைதானே தவிர இதுக்கு தொல்பொருள் ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கல. உலகின் பழமையான நரம்பியல் அறுவை சிகிச்சைகள் பண்டைய எகிப்து, பெரு போன்ற நாடுகள்ல நடந்ததற்கு உறுதியான ஆதாரங்கள் இருக்கு. இருந்தாலும் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே இப்படியான ஒரு சிக்கலான மருத்துவ சிந்தனை நம்ம சித்தர்களோட ஞானத்துல இருந்திருக்குங்கிறதே நம்ம ஆச்சரியப்பட வைக்குது. இந்த கதைகளுக்கு பின்னாடி இருக்கிற ஆன்மீக உண்மையை உணர வாங்க நாம நேரடியா தோரணமலைக்கே போவோம். தென்காசி மாவட்டம் கடையம் பக்கத்துல பசுமையான வயல்வெளிகளுக்கு நடுவுல ரொம்ப கம்பீரமா தெரியுது தோரணமலை. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 432 மீட்டர், அதாவது 1418 அடி உயரத்துல இந்த மலை அமைஞ்சிருக்கு. மலை அடிவாரத்தை அடைஞ்ச உடனேயே நம்ம வல்லப விநாயகர் சன்னதி தான் வரவேற்குது. திருமண தடைய நீக்கிற இந்த விநாயகரை வணங்கிட்டு நம்ம மலை பயணத்தை ஆரம்பிக்கலாம். சுகமான காத்தும் மூலிகைகளோட வாசனையும் நம்ம உடம்ப தழுவ ஒரு விதமான தெய்வீக உணர்வு நம்மை ஆட்கொள்ளுது. படிகள்ல ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அந்த மலைய அண்ணாந்து பாருங்க. அது வெறும் பாறை குவியல் அல்ல, சித்தர்களோட தவ ஆற்றலை தாங்கி நிற்கிற ஒரு சக்தி பீடம். மலை உச்சிக்கு போக நாம ஏற வேண்டிய படிகள் மொத்தம் 1193. இந்த நீண்ட பயணத்துல நாம இளைப்பாறுறதுக்காக வழி நெடுகிலும் அகத்தியர், தேரையர்னு சித்தர்களோட பேர்ல மண்டபங்கள் இருக்கு. ஒவ்வொரு படியில ஏறும் போதும் நம்ம கவலைகள் குறைஞ்சு மனசுல ஒரு புதுவிதமான உறுதி பிறக்கிறத உணரலாம். இந்த மலையோட இன்னொரு அதிசயம் இங்க இருக்கிறதா நம்பப்படுற 64 சுனைகள். இந்த சுனைகள்ல இருந்து வர ஊற்று தண்ணி எப்போதுமே வற்றாதுன்னும் இந்த புனித நீரை வச்சுதான் மலை உச்சியில இருக்கிற முருகனுக்கு தினமும் அபிஷேகம் செய்யப்படுதுன்னு சொல்றாங்க. படிகள்ல ஏறிக்கிட்டு இருக்கிறப்பவே சில பக்தர்கள் உடம்புல ஒரு மாதிரி சிலிர்ப்பு ஏற்படுது. சித்தர்கள் அரூபமா நம்ம கூடவே வர்றாங்கன்னு சொல்றத கேட்க முடியுது. அது அவங்களோட நம்பிக்கையா இருக்கலாம். ஆனா
இந்த மலையோட சூழலே அந்த நம்பிக்கைக்கு வலு சேர்க்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. நீங்க தோரணமலைக்கு போயிருந்தா உங்க அனுபவத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம பயணம் தொடர்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா 1193 படிகளையும் கடந்ததும் நாம மலையோட உச்சியை அடைகிறோம். இங்கதான் அந்த முக்கியமான குகை கோயில் இருக்கு. வெளியில பத்ரகாளியம்மன் சன்னதி இருக்கு. தாய வணங்கிட்டு தான் சேய பாக்கணுங்கிறது இங்க ஒரு மரபு. குகைக்குள்ள நுழைஞ்சா அப்படி ஒரு பேரமைதி. அந்த அமைதிக்கு நடுவுல கிழக்கு பார்த்து கம்பீரமா தோரணையோட உட்கார்ந்திருக்காரு முருகப்பெருமான். இந்த சிலையோட கதைதான் தோரணமலையோட மிகப்பெரிய ரகசியம். அகத்தியரால் வழிபடப்பட்ட இந்த முருகன் சிலை பிற்காலத்துல அந்நிய சக்திகளால தீங்கு நேராம பாதுகாக்க அங்கிருந்த ஒரு சுனைக்குள்ள மறைச்சு வைக்கப்பட்டதா ஒரு நம்பிக்கை இருக்கு. பல 100 வருஷங்கள் ஓடிப்போச்சு. 1930கள்ல முதுமாலைப்புறத்தை சேர்ந்த பெருமாள்ங்கிற ஒரு பக்தரோட கனவுல வந்த முருகன் தான் இருக்கிற இடத்த சொன்னதா ஒரு கதை சொல்லப்படுது. அந்த கனவை நம்பி தேடினப்போ சுனைக்குள்ள இருந்து இந்த அழகான முருகன் சிலை கிடைச்சிருக்கு. இத்தனை வருஷம் தண்ணிக்குள்ள இருந்தும் எந்த சேதாரமும் இல்லாம தெய்வீக ஒளியோட கிடைச்ச இந்த சிலை இங்க இருக்கிற மக்களோட நம்பிக்கைக்கு ஆதாரமாயிருக்கு. 2 கைகளோட கையில வேலேந்தி மயில் வாகனத்துல உட்கார்ந்திருக்கிற இந்த முருகனை சாத்வீக மூர்த்தின்னு சொல்றாங்க. இவருக்கு அலங்காரத்தை விட அபிஷேகம் தான் ரொம்ப பிடிக்குமா. இங்க வந்து வேண்டிக்கிட்டா தீராத நோய்கள் தீரும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குடும்ப பிரச்சனைகள் விலகும்னு பக்தர்கள் உறுதியா நம்புறாங்க. முருகன் சன்னதிக்கு பக்கத்திலேயே இன்னொரு குகை பகுதி இருக்கு. இதுதான் அகத்தியர், தேரையர் உள்ளிட்ட பல சித்தர்கள் உட்கார்ந்து தவம் செஞ்ச இடம்னு நம்பப்படுது. உள்ள போனோம்னா வெளியுலகத்தோட எந்த சத்தமும் நம்ம காதுக்கு கேட்காது. ஒருவிதமான குளிர்ச்சியும் வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒரு ஆற்றலும் அந்த இடத்தை சூழ்ந்திருப்பத நல்லாவே உணர முடியுது. சித்தர்கள் இன்னைக்கும் அரூபமா இங்க தவம் செஞ்சுட்டு இருக்கிறதா ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. அந்த இடத்தோட அமைதியும் மூலிகை வாசனையும் விவரிக்க முடியாத அந்த அதிர்வும் இந்த நம்பிக்கையை இன்னும் அதிகமாக்குது. இங்க கொஞ்ச நேரம் கண்ண மூடி தியானம் செஞ்சா மனசுல இருக்கிற பாரமெல்லாம் குறைஞ்சு ஒரு புது தெளிவு பிறக்கும்னு பக்தர்கள் சொல்றாங்க. தேரையர் சித்தர் இங்க 700 ஆண்டுகள் தவம் இருந்து ஜீவசமாதி அடைஞ்சதா ஒரு ஐதீகம் உண்டு. அந்த மகா சித்தனோட தபோசக்தி தான் இன்னைக்கும் இந்த குகைய பாதுகாத்துட்டு வரதா நம்பப்படுது. தோரணமலை பயணம்ங்கிறது வெறும் ஆன்மீக பயணம் மட்டும் இல்ல. அது நம்மளோட வரலாறு, நம்பிக்கை, மருத்துவ அறிவியலோட வேர்களை தேடி போற ஒரு பயணம். அகத்தியரோட மருத்துவ பல்கலைக்கழகமோ தேரையரோட அறுவை சிகிச்சையோ இதெல்லாம் புராண கதைகளா இருக்கலாம். ஆனா நம்ம முன்னோர்களோட அறிவாற்றலுக்கும் கற்பனை திறனுக்கும் இது ஒரு பெரிய சான்றா நிக்குது. தண்ணியிலிருந்து கிடைச்ச முருகன் சிலையும் சரி, சித்தர்களோட குகையும் சரி, இந்த மலையோட ஒவ்வொரு கல்லும் நமக்கு ஒரு செய்தியை சொல்லுது. அது நம்பிக்கை இருந்தா முடியாததும் முடியுங்கிறது தான். இந்த மலையில உணரப்படுற அதிர்வலைகள் உண்மையிலேயே சித்தர்களோட தவத்தால் உருவானதா இல்ல இந்த இடத்தோட இயற்கையான அமைப்பால வர்றதாங்கிறது அவரவர் அனுபவத்தை பொறுத்தது. விஞ்ஞானத்தால விளக்க முடியாத பல மர்மங்கள் நம்ம சுத்தி இருக்கு. தோரணமலையோட அதிர்வுகளும் அதோட தீர்க்கப்படாத ரகசியங்களும் அதுல ஒன்னா இருக்குமோ? உங்க மனசுல என்ன தோணுதுன்னு எங்க கூட கமெண்ட்ல பகிர்ந்துக்கோங்க. இது மாதிரி இன்னும் பல அமானுஷ்ய வரலாற்று ரகசியங்களை தேடுற எங்களோட பயணத்துல இணைய மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.